கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப போகிறோம். எல்லாரும் சங்கீதம் 77:14 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 77:14 முதல் பகுதி இப்படியாக சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. You are the God who does wonders. அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார். இன்னும் சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் அந்த காரியத்தை சொல்லி அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே நீரே அதிசயங்களை செய்கிறவர் என்று அங்கேயும் சொல்கிறார். நீரே அதிசயங்களை செய்கிற தேவன். 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். For you are great and you do miraculous things, wonderful things என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவராக இருந்தார். வேதம் முழுவதும் அநேக அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். வேதம் முழுவதிலும் சுமார் 150க்கு அதிகமான அற்புதங்கள், 150 அற்புதங்கள் வேதம் முழுவதும் சிருஷ்டிப்பில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன அநேக அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம். எத்தனை அற்புதம் இருக்குன்னு சொன்னேன்? 150 அற்புதங்கள் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. 150+ மிரக்கிள்ஸ். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்று சொன்னால், இயேசுடைய வாழ்க்கையிலே, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இயேசு செய்த 36 அற்புதங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலையும் சேர்த்து 37 அற்புதங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அநேக அற்புதங்களை செய்தார், ஏராளமான அற்புதங்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகத்தில் இல்லாத இன்னும் அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார், அவைகள் எல்லாவற்றையும் எழுத முடியாது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். யோவான் 21:35 நம்ம அதை வாசிக்கிறோம். பாருங்க, அநேக அற்புதங்களை செய்தாலும் ஒரு 36 அற்புதங்கள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை சேர்த்து 37 அற்புதங்கள் அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்தார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக நன்மைகளை மக்களுக்காக செய்தார். அதிசயங்களை செய்கிறவராக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:22 அப்போஸ்தலர் 2:22 வாசித்தீங்கன்னா அங்கே இயேசுவுடைய செயல்களை 3 விதத்தில் விவரிக்கப்படுகிறது. சைன்ஸ், வண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் என்று சொல்லி 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே 3 காரியம், பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பலத்த செய்கையினாலே, அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவரை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அன்றைக்கு இயேசு இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் பொழுது இவைகளினாலே பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கும் இந்த யோவான் சுவிசேஷத்தில் இருந்து இயேசு செய்த அற்புதங்களை உங்களுக்கு நான் கொண்டு விரும்புகிறேன். அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அற்புதங்களை மாத்திரம் செலக்ட் பண்ணி யோவான் எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 ஒரு நோக்கு சுவிசேஷம் என்று அழைப்பார்கள், சினாப்டிக் காஸ்பல்ஸ் சொல்லி. ஆனால் இந்த யோவான் சுவிசேஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இயேசுவுடைய தெய்வீகத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்று பார்க்கிறோம். பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட 91% காரியங்கள் மற்ற சுவிசேஷத்தில் இல்லை. அவ்வளோ விசேஷமான சுவிசேஷத்தில் அநேக அற்புதங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் இயேசு செய்த, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக செய்த 7 அற்புதங்களை இந்த யோவான் எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சிலுவையிலிருந்து மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு செய்த ஒரு அற்புதத்தையும் அவர் எழுதுகிறார். ஆனால் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு தன்னுடைய 3 ஆண்டுகள் ஊழியத்திலே செய்த 7 அற்புதங்களை இந்த யோவான் சுவிசேஷத்திலே யோவான் எழுதுகிறார். அந்த ஒவ்வொரு அற்புதமும் இயேசுவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே, ஒன் பர்டிகுலர் ஸ்பியர், ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே அவருக்கு இருந்த வல்லமையை அது காண்பிக்கிறது, அவருக்கு இருந்த வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது.
இயேசுவுக்கு எதன் மேலெல்லாம் வல்லமை இருந்தது என்பதை அதை நம்ம பார்க்கிறோம். அத்தனை அற்புதத்தை நாம் விவரிக்க முடியாது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம், இயேசுவுக்கு எதன் மேலெல்லாம் வல்லமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி, அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்திலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே யோவான் சுவிசேஷத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 7 அற்புதங்கள். முதலாவது அற்புதம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் இருக்குது. 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் அது கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்த அற்புதம். ஹல்லேலூயா. இயேசு பல அற்புதங்களை பல இடங்களில் செய்திருக்கிறார். நான் இரவு ஜெபத்திலே சொன்னேன், இயேசு வீட்டில் அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருடைய மாமியை சுகமாக்க போனார். வீட்டிலே போய் சிறு பிள்ளை உயிரோடு எழுப்பினார். வீட்டிலே செய்திருக்கிறார். ரோட்டில் அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரோட்டில் போகும்போது ஆண்டவர் பர்த்திமேயுக்கு சுகம் கொடுத்தார். நாயின் விதவையின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். கல்லறையிலே, காட்டில், சுடுகாட்டிலும் அற்புதம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, துக்க வீட்டில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, தனி நபர்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, கூட்டத்துக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, ஆண்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, பெண்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஆண்களுக்கு அநேக அற்புதத்தை பார்க்கிறோம். பெண்களுக்கும் 12 வயசு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷம் கூனி, என்னமாக பலருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், வாலிபர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், குடும்பத்திற்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை ஈடு கொடுத்துக் கொள்கிறவர், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இங்கே கல்யாண வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அற்புதம் என்னன்னு சொன்னா, அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. மரியாள்கிட்ட போய் சொல்றாங்க, அவங்க இயேசுட்ட போய் சொல்றாங்க. கடைசியில் மரியாள் சொல்றது, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி இயேசு தண்ணீரை நிரப்புகள் என்று சொன்னால், மொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ தண்ணீர் திராட்சரசமாக மாறிற்று. தண்ணீர் திராட்சரசமாக மாறிற்று. இயேசு செய்த முதலாவது அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாக மாறிற்று. இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ் காட் பவர் ஓவர் குவாலிட்டி. அவர் தரத்தின் மேலே வல்லமை உள்ளவர். இந்த இதே போல அற்புதத்தை நமக்கு செய்வார் என்பது அல்ல. அதாவது தண்ணீர், நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீர்லாம் ரசமா மாறிடும் என்பது அல்ல. ஆனால் இந்த செய்தி என்னவென்று சொன்னால், தண்ணீர் அது நிறமற்றது, அது சுவையற்றது, அது மனமற்றது. ஆனால் திராட்சரசத்திற்கு நிறம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, சுவையும் இருக்கிறது. அதனுடைய தரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிற அந்த தண்ணீரை ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியாக, ஒரு திராட்சரசமாக கர்த்தர் மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, டல் வாட்டர் became a sparkling wine. சாதாரண நிறமற்ற ஒரு தண்ணீர் நிறமுள்ள பிரகாசிக்கிற ஒரு திராட்சரசமாக மாறுது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குடத்திலிருந்து ஊற்றும் போது தண்ணீர் நிறமற்றதாக இருக்கிறது, உள்ளே போகும்போது நிறமுள்ள திராட்சரசமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் தரத்தின் மேலே வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஆண்டவர் விசேஷமானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற கர்த்தராக இருக்கிறார். வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்த வல்லமை உள்ளவர். இருக்கிற நிலைமையில அல்ல, ஆண்டவர் வாழ்வை மாற்றுகிறவர், வாழ்க்கையை ஆண்டவர் திருப்புகிறவர். வாட்டர் டர்னிங் இன்டு வைன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் டர்ன் பண்றாரு. சில காரியத்தை ஆண்டவர் திருப்புகிறார். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது, அவர் வாழ்க்கையின் தரத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வந்தது நோக்கமே அதுதான். ஆண்டவர் அநேக வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். பயனற்றவர்களை பயனுள்ளவர்களாக மாற்றினார். உடைந்த காரியங்களை ஆண்டவர் உபயோகமுள்ளதாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் இயேசு மாற்றின அநேக காரியங்களை, நபர்களை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற பேதுருவை ஆண்டவர் எடுத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு சீமோன் என்றால் நாணல் என்று சொல்லி அர்த்தம். நாணலை போல அசைகிற ஒரு நிலையற்ற நிலைமையில் இருந்த அந்த சீமோனை ஆண்டவர் பேதுருவாக மாற்றினார். ஹல்லேலூயா. பாறையாக கர்த்தர் மாற்றினார். அவன் துடுக்கு இம்பல்சிவ் கேரக்டர் உள்ளவனாக இருந்தான், அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டியாக இருந்தான், நிலையற்றவனாக, அசைகிறவனாக, எதையும் துடுக்காக வேகமாக யோசிக்காமல் செய்கிறவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா.
ஒரு பெரிய அப்போஸ்தலனாக கர்த்தர் மாற்றினார். பாருங்க, யோவான் என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, இயேசு அவரை தெரிந்து கொண்டார். இடி முழக்கம், கோபக்காரனாக இருந்தான். வந்தாலே அக்கினி இறைச்சி ஊரே காலி பண்ணிடலாமான்னு சொன்னான் ஒரு இடத்துல. ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கோபக்காரனான இந்த யோவானை ஆண்டவர் அன்பின் அப்போஸ்தலனாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அன்பின் அப்போஸ்தலனாக மாற்றினார். அப்பாஸ்டல் ஆஃப் லவ் ஆக மாற்றுகிறார். ஒரு ஆயக்காரன் வரிவசூலிக்கிற ஒரு மத்தேயு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். was a greedy and grasping tax collector. பேராசை உள்ள, பொருளாசை உள்ள இந்த மத்தேயு ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எழுதுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகத்தை எழுதக்கூடிய பெரிய வாய்ப்பை மத்தேயு என்கிற ஆயக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. சாதாரணமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். 7 பிசாசுகள் பிடித்து மிகவும் மோசமான நிலைமையில் இருந்த அந்த பெண்ணை ஆண்டவர் சந்தித்தார். பிசாசை விரட்டினார். அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்லுகிற முதல் பிரசங்கியாக கர்த்தர் மாற்றினார். 7 பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை சொல்லக்கூடிய முதல் பிரசங்கியாக, ஹெரால்ட் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லக்கூடிய ஒரு மிஷனரியாக, ஒரு பிரீச்சராக ஆண்டவர் மாற்றக்கூடிய வல்லமை விட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறார். 6000 பிசாசு பிடித்து கல்லறையிலே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், யாராலும் அடக்க முடியாத அந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து தொட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றி 10 பட்டணங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற ஒரு மிஷனரியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த, சபை யாரை பார்த்து பயப்பட்டு கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சவுலை ஆண்டவர் தொட்டு ஆண்டவர் ஒரு பெரிய மிஷனரியாக ஆண்டவர் மாற்றினார். அந்த மனுஷனை கொண்டு 13 நிருபங்களை வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுகிறார். God is in the business of transforming people. ஆண்டவர் மாற்றுகிற பணிகளை இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க இருக்கிற நிலைமையில இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். இன்னும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் 70-71 வாசிக்கும் போது தாவீது சொல்கிறான், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு தாவீதை அரசனாக கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றுகிறவர், தரத்தை உயர்த்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் தரத்தை உயர்த்துகிறவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடு உட்கார செய்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தரத்தை உயர்த்துகிறவர். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அவரிடத்தில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நம்முடைய தரத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் உயர்வை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நிறமற்ற, மனமற்ற, பிரயோஜனமில்லாத போல இருக்கிறீர்களா? கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு மத்தேயுவை கொண்டு வேதத்தின் முதல் சுவிசேஷத்தை எழுத வைத்தார். சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த, எல்லாருக்கும் பயமுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்த அந்த சவுலை தெரிந்து கொண்டு வேதத்தில் 13 நிருபங்கள் எழுத வச்சாரே. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவர் ஓவர் குவாலிட்டி. இருக்கிற நிலைமையை எடுத்து ஆண்டவர் அதை இன்னும் மகிமை உள்ளதாக்குகிறார். விசேஷமான காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எபிரேய நிருபத்தை வாசிக்கும் பொழுது அந்த நிருபத்திலே 13 முறை இந்த வார்த்தை மேன்மையான, பெட்டர் என்கிற வார்த்தை வருகிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பெட்டர் ஆக்குறார். ஹல்லேலூயா. அவர் பெட்டர் ஆக்குகிறார். விசேஷித்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அப்போ முதலாவது அற்புதம் சொல்லுகிற காரியம், இஸ் காட் பவர் ஓவர் குவாலிட்டி. ஆண்டவர் தரத்தின் மேலே வல்லமை உள்ளவர். நம்ம இருக்கிற நிலைமை நம்ம எடுத்து கர்த்தர் தரத்தை உயர்த்துகிறார். இரண்டாவதாக 4ஆம் அதிகாரத்திலே அடுத்த அற்புதத்தை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 46லேருந்து 54 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 46லேருந்து 54 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ராஜாவின் வீட்டிலே இருக்கிற ஒரு மனுஷனுடைய பையன் அங்கே பலவீனமாக மரிக்கும் தருவாயில் இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க வாசிக்கும் போது ராஜாவின் மனுஷனில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருக்கிறான். பாருங்க, இயேசு அந்த முதலாவது அற்புதத்தை செய்துவிட்டு
அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் நிறைய அற்புதம் செஞ்சார்னு போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 23ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே எருசலேமில் அநேக அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு ரெக்கார்ட் ஆகல. ஆனால் திரும்பியும் அவர் மறுபடியும் கலிலேயாவுக்கு வர்றாரு. கலிலேயாவில் இருக்கிற கானாவூருக்கு திரும்பி வராரு. அவர் திரும்பியும் கலிலேயாவில் இருக்கிற கானாவூருக்கு வராரு என்று கேள்விப்பட்டு கப்பர்நகும் ஊரிலே, அதாவது கப்பர்நகும் வந்து சுமார் 16 மைல், கானாவூர்ல இருந்து கப்பர்நகும் வந்து 16 மைல். அப்போ என்ன, இந்த ஒரு மனுஷன் இயேசு திரும்பியும் கானாவூருக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு கப்பர்நகூமிலிருந்து பயணப்பட்டு போறான். இயேசுவை பார்ப்பதற்காக சொல்கிறான், என்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி நீர் அவனை குணமாக்க வர வேண்டும். 47 பாருங்க, அவன் அவஸ்தையா இருக்கிறான், மரண அவஸ்தையா இருக்கிறான், வியாதியாய் சுகமாக்க நீ வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு சொல்றாரு 50ஆம் வசனத்தில், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான்னு சொல்லிட்டாரு. நான் வர வேண்டிய அவசியம், நீ போகலாம், பிழைத்திருக்கிறான்னு. அவன் அந்த வார்த்தையை நம்பி போனானா, போகிற வழியிலே வேலை மக்கள் வராங்க, உங்கள் மகன் சுகமாயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இதை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் தூரத்தின் மேலும் வல்லமை உள்ளவர். இஸ் காட் பவர் ஓவர் டிஸ்டன்ஸ். ஆண்டவர் தூரத்தின் மேலே வல்லமை உள்ளவர். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடக்கி இருக்கிறவர் அல்ல. அவருடைய வல்லமை இருக்கிற இடத்திலிருந்து பல மைல்களுக்கு தூரமாகவும் வேலை செய்யும். அவர் தூரத்தின் மேல் வல்லமை உள்ளவர். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நம்முடைய ஜெபங்கள், இங்கே எடுக்கிற ஜெபங்கள் இன்னொரு இடத்திலும் அற்புதத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இங்கே இருந்து நீ சென்னையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அங்கேயே அற்புதம் செய்வார். துபாயிலே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது எரேமியா 23:23 அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். ஆண்டவர் பாருங்க, இங்கே இருந்து அங்கே அற்புதம் செய்கிறார். அவர் தூரத்தின் மேலே, அவர் குறிப்பிட்ட இருந்துதான் என்று சொல்ல, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் எந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தூரத்தின் மேலே வல்லமை உள்ளவர் என்பதை இந்த அற்புதம் நமக்கு சொல்கிறது. The works of Jesus were not confined to his immediate audience. His powers are everywhere. ஆண்டவருடைய வல்லமை எங்கும் இருக்கிறது, எங்கும் வியாபித்திருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் செய்ய முடியும். ஆகவே அநேக சாட்சிகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பத்தார் இன்னொரு இடத்துல இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாகவும் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில தொடுவார். அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அங்கேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் தூரத்தின் மேலே அவர் வல்லமை அவருக்கு இருக்கிறது. பவர் ஓவர் டிஸ்டன்ஸ். மூன்றாவதாக 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, இயேசு செய்த 3வது அற்புதமாக, இல்லாவிட்டால் யோவான் சுவிசேஷத்தில் வருகிற 3வது அற்புதமாக நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே என்னவென்று சொன்னால், பெதெஸ்தா குளத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான். பெதெஸ்தா குளத்தின் அருகிலே ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது 38 வருஷம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று பார்க்கிறோம். 38 years. அவனுடைய பிரச்சனை இயேசு இந்த உலகத்திலே பிறக்கிறதுக்கு முன்பாகவே இருக்கிறது. அவன் கிமுலேருந்தே இருக்கிறான். அந்த மனுஷன் கிமுலேருந்து கிபிக்கு வந்துட்டான். இப்போ பாருங்க, 38 வருஷமாக அவன் வியாதிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். இயேசுவுக்கு இப்போ அவர் ஊழியம் செய்து 33 வருஷம் தான். ஆனால் இவன் 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நெடுங்காலமாய் வியாதியாக இருந்த மனுஷனை இயேசு சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன், ஆமாண்டவரே, எனக்கு குளத்தில் கொண்டு விழுறதுக்கு ஆள் இல்லை, யாரும் இல்லை அப்படிங்கிறான். பாருங்க, சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில இடத்துல ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இன்னும் சாகிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு சில வந்துடுவாங்க. வாட் கேனாட் பி கியூர்ட் ஷுட் பி என்டியூர்டு அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் இதில் எங்கே தீர்வு வரப்போது, இத்தனை நாள் தாங்கிட்டோம் அப்படின்னு வாழ்க்கையில் சில நேரத்தில் நீண்ட நாள் பிரச்சனையில் இருக்கிற மக்கள் இங்கே நான் வாசிக்கிறோம். 38 வருஷமாக இந்த மனுஷன் வியாதியாக இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, ஒருவரும் இல்லை என்று சொல்கிறான் 7ஆம் வசனத்தில். ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்றார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிற பார்க்கிறோம். இதில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், இயேசுவுக்கு தரத்தின் மேல் மாத்திரமல்ல, தூரத்தின் மேல் மாத்திரமல்ல, நேரத்தின் மேலும் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நேரத்தின் மேலே, பவர் ஓவர் டைம். ஆண்டவர் நேரத்தின் மேலும் வல்லமை உள்ளவர். பாருங்க, எத்தனை ஆண்டுகள் ஒரு பிரச்சனை என்பது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல.
ஆண்டவர் நொடி பொழுதிலே சூழ்நிலைகளை மாற்ற முடியும். Hallelujah. It didn't matter how long the man had been sick. எத்தனை வருஷங்கள் அவன் பிரச்சனையில் இருந்தார் என்பது அவருக்கு பெருசல்ல. 38 வருஷமாப்பா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ வியாதியா இருக்கிறியா, எப்பா அப்பா அப்படி இருந்துட்டு போப்பா அப்படின்னு விடல. அவர் அந்த கதை சட்டையை பண்ணிக்கல. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை வருஷம் என்பது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் எதுவுமே நடக்கும். ஹல்லேலூயா. அவர் நேரத்தின் மேல் வல்லமை உள்ளவர். இங்கே வந்திருக்கிற சில நினைத்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் பிரச்சனை இருக்கிறது, இத்தனை ஆண்டுகள் போராட்டங்கள் இருக்கிறது, அது தீர்வு உண்டா? ஆண்டவர் நேரத்தின் மேலே வல்லமை உள்ளவர். எத்தனை ஆண்டு என்பதை மறந்து விடுங்கள். உங்களோடு இருக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பிரச்சனைக்கு தீர்வு தருவார். நீங்கள் வேதத்தில் சொல்லும் பொழுது சில அற்புதங்களிலே அந்த கால வரையறவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு போட்டிருக்கு. 12 வருஷம், லாங் டைம், பயங்கரமான வியாதி. ஆனால் இயேசு தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமானாள். ஹல்லேலூயா. 12 வருஷமா முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. இன்னொரு ஸ்திரீ பாருங்க, 18 வருஷமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே 12 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 18 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 18 நாள் இல்லை, 18 மாசம் இல்லை, எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம் 18 வருஷமாக கூனியாக இருந்த ஸ்திரீ, பலவீனத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, இயேசு சுகமாக்குகிறார். உடனே சுகமானால். ஹல்லேலூயா. அங்கே 12 வயசு அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும்போது உடனே சுகமானால் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது 40 வயது உள்ள அந்த பிறவி சப்பானி சுகமாக்குறான். ஹல்லேலூயா. 40 வருஷமா சப்பானியா இருந்தவன், பிறவிலே சப்பானியா இருந்தவன். பாருங்க, 12, 18, 38, 40 வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தின் மேல் வல்லமை உள்ளவர் ஆண்டவர். வயது சென்று முதிர்ந்த போன சகரிய எலிசபெத்தை கர்த்தர் சந்திக்க வந்தார். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இனிமேலும் காலம் கடந்த நிலைமையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்கிற கேள்விக்குறியோடு அந்த சகரிய எலிசபெத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரே. அவர் நேரத்தின் மேலே வல்லமை உள்ளவர். அவர் நேரத்தின் மேலே வல்லமையோ, அவருக்கு நேரம் என்பது ஒன்றுமில்லை, நமக்கு தான் நேரம் என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்பொழுதோ. நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களா? சில காரியங்கள், பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, சில கோர்ட்டு கேசுகளுக்கு, திருமண காரியங்களுக்கு நெடுங்காலமாய் காத்திருக்கிற நிலைமைகள் ஆண்டவர் இந்த வருஷத்திலே மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெடுங்காலமாய் காத்திருக்கிற நிலைமைகள் ஆண்டவர் விரும்பின காரியங்களை, ஜெபித்த காரியங்களை செய்வதற்கு அவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காணப்படுகிறவர். அவருக்கு நேரத்தின் மேல் வல்லமை இருக்கிறது. அவரை விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது சொன்னேன், அவர் தரத்தின் மேல் வல்லமை உள்ளவர். வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இருக்கிற நிலைமையில் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இன்னும் நீங்கள் வளரணும், இன்னும் மேன்மை அடைய வேண்டும், இன்னும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் இரண்டாவதாக நான் சொன்னேன், தூரத்தின் மேல் வல்லமை உள்ளவர், நேரத்தின் மேல் வல்லமை உள்ளவர். நான்காவதாக 6ஆம் அதிகாரத்தில் 2 அற்புதம் இருக்குது. 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதல் 14 வசனத்தில் இயேசு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த அற்புதம் தான் எல்லா சுவிசேஷங்களும் இருக்கிற ஒரே அற்புதம். இயேசு செய்த அநேக அற்புதம் சொன்னேன், 36 அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு அற்புதம் தான் எல்லா சுவிசேஷங்களிலும் இருக்குது. அது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது. இன்னொரு அற்புதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அற்புதம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசுவின் உயிர்த்தெழுதல் எல்லா சுவிசேஷத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பாருங்க, இயேசு செய்த அற்புதம் இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு. இங்கே ஒரு பெரிய சவால் இருக்கிறது. சவால், ஒரு பெருங்கோட்டம் ஜனங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் கையில் இருக்கிறதோ கொஞ்சம். சவாலோ பெருசு. இந்த டாஸ்க் வந்து ஒரு டாண்டிங்காக இருக்குது, பெருசாக இருக்குது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. நமக்கு முன்பாக இருக்கிற சவால் 5000 புருஷர்கள், என்னமாக மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தா 15,000 20,000 வரைக்கும் இருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. ஏசு சொல்கிறாரு, பாருங்க, இவங்களுக்கு என்ன செய்கிறது சோதிக்கும்படி ஆண்டவர் கேட்குறாரு. இந்த திரளான ஜனங்கள்
இதுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று சொல்ற. இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுறது? முதல்ல பிலிப்பு வந்தார். பிலிப்பு வந்து அவர் வந்து கால்குலேட் பண்ணார், நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது பார்ப்போம். 200 பணம் வச்சு என்னத்தை பண்ணுறது? 5000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? முடியாது, ஆண்கள் மட்டுமே, பிள்ளைகள்லாம் அவ்வளவு. பிலிப்பு வந்து ஒரு கால்குலேட்டட் அப்ரோச் எடுத்தார். அவர் கேஷை பார்த்தார். என்ன ஒருத்தர் அந்திரையா பார்த்தாரு, க்ரௌடை பார்த்தாரு. எப்போ இவ்வளோ பெரிய ஆட்கள் எங்கே போகிறது? இது வனாந்திரமான இடம், இது நேரமும் சென்று போயிட்டு, மார்க்கில் அப்படி போட்டிருக்கு, நேரமும் சென்று போயிட்டு, வனாந்திரமான இடம், எங்கே போகிறது? கூட்டம் பெருசாக இருக்குது பாருங்கள். அவர் க்ரௌடை பார்த்தாரு. ஒரு ஆள் கேஷை பார்க்குறான், ஒரு ஆளை கேஷை பார்க்குறான், ஒரு ஆளை க்ரௌடை பார்க்குறான். இந்த பக்கம் கேஷை பார்க்குறான், க்ரௌடை பார்க்குறான். ஆனால் கிரைஸ்டை பார்க்காம மறந்துட்டாரு. அற்புதம் செய்கிறவரே நடுவில் இருக்கிறாரியா? அற்புதம் செய்கிற யார் இருக்கா? உள்ளே இருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கேஷை பார்ப்போம், பெரிய சவால். எப்பா பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி திருமணம் பண்ண வைக்கிறது, எப்படி இதை செய்கிறது? கையில் அங்கே சவால் பெருசாக இருக்குது. ஆனால் அது ரெண்டையும் கண் பண்ணக்கூடிய கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள கொஞ்சத்தை வைத்து பெரிய சவால்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை இயேசுவிட்ட இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல பவர் ஓவர் குவான்டிட்டி. ஆண்டவர் அளவின் மேலே இல்லாவிட்டால் எண்ணிக்கையின் மேலே வல்லமை உள்ளவர். கையில் இருக்கிறது குறைவுதான். என்ன இருக்குது கையில்? 5 அப்பம் 2 மீன். ஒரு சின்ன பையனுடைய லஞ்சு அது. அவன் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சிருக்கிறான் 5 அப்பம். நம்ம நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இருந்திருக்கான்னு நினைக்கிறான். 5 அப்பம் ஒரு டிஃபன் பாக்ஸெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். 5 அப்பம் 2 மீனை கூட பிடிச்சி பொறிச்சு கொடுத்து விட்ருக்காங்க. எங்கள் அம்மா தோத்துறோம் பாருங்க, அங்கே கொண்டு வந்திருக்கிறான். பாருங்க, இருக்கிறது கொஞ்சம், ஆனால் சவால் பெருசு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்பாக சவால் பெருசாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வேலை, உங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சேர்த்து கொண்டுக்கினியா ஆண்டவர் சவாலை சந்திப்பதற்கு ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், தேவைகள், the needs, the challenges, the tasks ahead of you, உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் பெருசாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் அது போகிறது. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். அல்லேலூயா. இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் முடிஞ்ச படம் பார்த்தீங்கன்னா 12 கூட நிறைய மீதி எடுத்தாங்களாம். இந்த வருஷத்தின் முடிவில் மீதி இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய திறமைகள், தாளந்துகள், பொருளாதாரம், நம்முடைய ஞானம், நம்முடைய பலன். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கலாம். அந்த கொஞ்சம் பலனை பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது. யூ ஹேவ் வெரி வெரி லிட்டில் ஸ்ட்ரென்த். ஆனால் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். இருக்கிறதை கர்த்தருக்கு கொடு. இருக்கிறதை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பெருக செய்வார். பாருங்க, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் how is it enough ன்னு போட்டிருக்குது. 9ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. எம்மாத்திரம் இத்தனை குறைவாக இருக்கிறது ஜனங்களுக்கு, இத்தனை பெரிய ஜனங்களுக்கு எம்மாத்திரம், எம்மாத்திரம், how is it enough Lord என்று கேட்கிறவர்கள். அதே 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அல்லேலூயா. எம்மாத்திரம் என்கிற சூழ்நிலை வேண்டிய மட்டும் திருப்தி அடைகிற நிலைமைக்கு கர்த்தர் மாற்ற. வேண்டிய மட்டும் சாப்பிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடல. எப்பா இருக்கிற 5 அப்பம் 2 மீன் தான், ஏதோ கொஞ்சம் அற்புதம் செய்கிறேன், அவன் ஒரு கடிக்கடி கடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லலை. நல்லா சாப்பிடையா, போதுன்னு சொல்கிறதுக்கு சாப்பிடு. அவன் சாப்பிட்டுட்டு நிரம்பி மீதி வந்ததே இத்தனை 12 கூடையா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு கூடை எடுத்துகிட்டு வா போ. 12 பேர் என்னது பாரு. இது வல்லமையை காண்பிக்கிறது ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, பவர் ஓவர் குவான்டிட்டி. ஆண்டவர் நம்முடைய அளவு, எண்ணிக்கை, நம்முடைய ஞானத்தின் அளவு, அனுபவத்தின் அளவு, திறமையின் அளவு, படிப்பின் அளவு, என்னமாக நம்முடைய பொருளாதாரத்தின் அளவு குறைவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் பெரிய சவால்களையும் சந்திக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. உங்களை அர்ப்பணியுங்கள். என்னால் முடியாதுன்னு சொல்லாதுங்க. இருக்கிற கொஞ்சம் பலனை கொடுங்க ஆண்டவருக்கு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதை பெருக செய்வார். பெருக்கத்தின் ஆண்டவர். அவர் God is a God of multiplication என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பவர் ஓவர் குவாலிட்டி அண்ட் பவர் டு மல்டிப்ளை. ஆண்டவர் பெருக செய்கிறவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் இதே ஒரு அற்புதம் நடக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தும் அல்ல. எலிசா
முன்பாக ஒரு பெரிய தேவை இருக்கிறது, கொஞ்சம் தான் சாப்பாடு, 100 பேருக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. நீங்க வேதத்தில் வாசித்தீங்களா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல எப்படி 100 பேருக்கு இதை கொடுப்பது. ஆனால் 44ஆம் வசனம் சொல்லுது 100 பேர் சாப்பிட்டு மீதியாக இருந்துச்சு. நீ ஹல்லேலூயா. சாப்பிட்டு என்னவா இருந்துச்சு? சாப்பிட்டது மன்றி மீதியும் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே எப்படி இருந்துச்சு அப்படி நம்ம பார்க்கிறோம். what is transferred to him will be transformed. ஆண்டவருடைய கரத்திலே வருகிறதை கர்த்தர் மாற்றி பெருக செய்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தரத்தின் மேல் வல்லமை உள்ளவர், தூரத்தின் மேல் வல்லமை உள்ளவர், நேரத்தின் மேல் வல்லமை உள்ளவர், அளவு எண்ணிக்கையின் மேலும் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கையில் எவ்வளோ இருப்பது என்பல்ல, கர்த்தர் இருந்தால் அதையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. 5ஆவதாக அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே 15லேருந்து 21 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே கடல் மேல் நடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு அங்கே சீஷர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே போட்டிருக்குது 18ஆம் வசனத்தில், பெருங்காற்று அடித்தபடினால் கடல் கொந்தளித்தது. பெருங்காற்று கொந்தளிப்பு என்று பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெருங்காற்று வரலாம், கொந்தளிப்பு வரலாம். ஆனால் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பெருங்காற்று வராமல் இல்லை, அற்புதங்களை செய்கிறவர் தான் அனுப்பி வைக்கிறார், போங்கப்பா அந்த பக்கம்னு சொல்லி. ஆனால் அவர்கள் பெருங்காற்றை சந்திக்கிறார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் போங்க 2025 போங்கிறாரு. ஆனால் பெருங்காற்று வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது. ஆனால் நமக்கு தெரியணும், அற்புதங்களை செய்கிறவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குன்னா சாட்சியாக மாறுவதற்காக. அன்னைக்கு பெருங்காற்றின் கொந்தளிப்பு வந்தனால தான் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கடலில் நடந்தாருன்னு நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அது பரம்பரையாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பேசப்படுவதற்காக ஆண்டவர் அனுமதிப்பார். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை இயேசு அங்கே கடல் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து, ஜீசஸ் வாக்ட் ஆன் தி வாட்டர். இயேசு கடலில் நடந்தார். மாத்திரமல்ல, இதே சம்பவம் மத்தேயுவில் சொல்லப்படும் பொழுது பேதுருவை நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு கேட்குறான், ஐயா இயேசுவை நீங்கள் தான் அப்படின்னு, நானும் வரட்டுங்கிறான், வாப்பா அப்படிங்கிறாரு. பேதுரு நடக்கிறான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவன் இறங்கும் பொழுது பேதுரு நடக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதில் 2-3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மேலாக நம்மை நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை முங்க விடுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, பிரச்சனைகளுக்கு மேலாக நடக்க வைக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. ஏசாயா 43:2 வாசிக்கிறோம். ஆண்டவர் நடக்க வைக்கிறவர். அது மாத்திரமல்ல, உன்னை புரிஞ்சுக்கணும், எது உங்க தலைக்கு மேலே இருக்குதோ அது அவர் காலுக்கு தான் இருக்குது. அதில் வாட் இஸ் above your head is under his feet. ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்குது. ஆண்டவருடைய தலைக்கு மேலே ஒன்றும் போக போகிறதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். கொந்தளிப்பு வருது, ஆனால் ஆண்டவர் கொந்தளிப்பையும் அமர்த்துகிறார். ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்பு போவோம். சங்கீதம் 65:7 வாசிங்க. நான் வாசிக்கிறேன் இல்லாவிட்டால் சங்கீதம் 65:7 சொல்கிறது, அவர் நான் வாசிக்கிறேன், சமுத்திரத்தின் மும்முரம், எல்லாம் சொல்லுங்க, மும்முரம், அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளி. என்ன வார்த்தைலாம் போட்டிருக்கு? மும்முரம் அப்படின்னா the turbulence, roaring of the sea. சமுத்திரத்தின் மும்முரம் அப்படின்னு என்னது அலை வரும் பாருங்க. சமுத்திரத்தின் அலைகளின் இரைச்சல், அலைகளின் இரைச்சல் என்று போட்டிருக்குது. அப்புறம் ஜனங்களின் அமளி. இது எல்லாத்தையும் ஆண்டவர் அமர்த்திறார். ஹஷ் ஆயிருது. அல்லேலூயா. வந்தது எல்லாம் என்ன பண்ணிடுது? ஆண்டவர் அமைதிப்படுத்துறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள், இரைச்சல்கள், ஜனத்தினுடைய அமளி உங்களுக்கு உரமாக எழும்பலாம். கர்த்தர் அமர்த்தக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அமர்த்தக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இயற்கையின் மேலே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் இயற்கையின் மேலே, சூழ்நிலைகள் மேலே அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இஸ் காட் பவர் ஓவர் நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆண்டவர் சூழ்நிலைகள் மேலே, இயற்கையின் மேலே ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்ததாக ஆறாவதாக 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் அங்கே தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் பார்வையற்றவனாக குருடனாக இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பிறவி குருடன், born blind, congenital blind. அவன் பிறக்கும் பொழுதே அவன் அங்கே குருடனாக பிறக்கிறான்.
எவன் செய்த பாவமோங்கன்னு கேட்குறாங்க மக்கள். ஆண்டவர் எவன் செய்த பாவம் இல்லை, கர்த்தருடைய மகிமை இவனில் வெளிப்படத்தக்கதாக அவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அவன் சேருண்டாக்கி செற்று கண்களை பூசி போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்கிறார். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். அவன் வாழ்க்கையிலே பல நாட்களாக வியாதி, பலவீனங்கள், துரதிஷ்டங்கள், மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் டிசீசஸ். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் வியாதியின் மேலே வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீர பலவீனத்தின் மேலே அவருக்கு வல்லமை இருக்கிறது. பவர் ஓவர் டிசீசஸ், பவர் ஓவர் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் எனக்கு இப்படி வந்திருக்கிறது, ஆண்டவர் அதையும் தம்முடைய மகிமைக்காக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் தொடர்ந்து வரும்போது ஒரு கேள்வியை மக்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எப்படிப்பா, எப்படி 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 அப்படின்னு பாருங்க, வாசிங்களேன். நான் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்தில் அப்பொழுது நானே வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அங்கே சொல்றாங்க, அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது, எப்படி பார்த்துருக்க, how were your eyes opened, எப்படி திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் பாருங்க, பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய், எப்படி பார்வையடைஞ்ச அப்படி பரிசேயர் கேட்குறாங்க. அப்புறம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் தானா குருடனாக இருந்தவன் இப்படி இருக்கிறானே, இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான், எப்படி பார்வையடைந்தான், பிறவில இருந்த குருடனாக இருந்தான் எப்படி பார்வையடைந்தான் பாருங்க. எப்படி திறக்கப்பட்டது, எப்படி உனக்கு பார்வை கிடைச்சிச்சு, இவன் எப்படி பார்வையடைந்தான், தேர்ட் பர்சன்ல வருது. அப்புறம் 26ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு அந்த இயேசு என்ன செய்தார், உன் கண்கள் எப்படி திறந்தாரு, ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷத்தில் நிறைய பேர் இருக்க, எப்படிப்பா உனக்கு நடந்துச்சு பிரதர், எப்படி எப்படி இப்படி மாறிட்டீங்க, இப்படி இருந்தீங்க இப்படி மாறிட்டீங்க, அழுதுகிட்டே இருப்பீங்களா இப்போ சிரிக்கிறீங்களா, எப்படி பிரதர், ஒரு அல்ல சொல்லுங்க. இப்படி நடக்கணுமா உங்க வாழ்க்கையில், திரும்ப 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 வர்றது எப்படி எப்படி, how was it possible, how did it happen என்று கேட்கக்கூடிய அளவில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்யணுமா, 4 பேர் கேட்கணும் வந்து, எப்படி சிஸ்டர், எப்படி எப்படி உனக்கு நடந்துச்சு இது, எப்படி யாருக்குமே கிடைக்காத இது, எப்படி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனு, எப்படி உங்களுக்கு இந்த காரியம் இது நடக்காது, ஹவ் மறுபடியும் மறுபடியும் வருது. அந்த மனுஷன் சொல்லிட்டே இருக்கிறான், இயேசு செய்தார், எனக்கு இயேசு செஞ்சாரு, அவர் தீர்க்கதரிசி, அவர் இயேசு அப்படி குறை சொல்றானுங்க. அவன் சொல்றான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் குருடனா பார்வையடைகிறேன், இயேசு என்னை மாற்றினார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சாட்சி ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிறான். இந்த வருஷத்தில் சாட்சி நிறைய சொல்லுவீங்க, விசுவாசிக்கிறீங்களா? 4 பேர் கேட்கணும் நம்மளை பார்த்து எப்படின்னு. அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் விசுவாசமும் தேவ பயமும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, இயேசு செய்தார், இயேசு செஞ்சார், இயேசு செஞ்சார் அப்படின்னு. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசு செஞ்சாருன்னு. இல்லாட்டும் இல்லை, நான் மாத்திரை போட்டேன் சரியாச்சுன்னு சொல்லுவீங்களா? இயேசு செஞ்சார். ஹல்லேலூயா. மாத்திரை மருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் தான் சுகம் தருகிறவர். மாத்திரை மருந்து சாப்பிட்டா எத்தனையோ பேர் போயிட்டான், ஆனால் இயேசு சுகம் தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I was blind but now I see, Jesus did it, இயேசு அதை செய்தார் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. கடைசியாக 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசு செய்த இன்னொரு மகத்தான ஒரு அற்புதம், லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. பவர் ஓவர் டெத், மரணத்தின் மேல் வல்லமை. இல்லாவிட்டால் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இயேசு லாசரு மேல் அன்பாயிருந்தார், சகோதரன் மேல் அன்பாயிருந்தார். ஆனால் மரித்து போயும் 4 நாட்கள் வரவில்லை. இயேசு வந்தார் 4 நாட்கள் கழித்து, அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார், கல்லறைக்கு சென்றார், அற்புதம் செய்தார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்தவன் உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஏன் 4 நாட்கள் என்று சொல்வதற்கு ஸ்காலர் சொல்றாங்க, அந்த யூத கலாச்சார, யூதருடைய அந்த 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 மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, 3 நாள் உயிர் சாவாதான். என்னது, அது சோல் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா, அப்படி 4ஆவது நாள் போயிருமா, ஆள் அவுட்டு, இனிமேல் இது பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. 4 நாள் அவனா தான் ஆகுமா. அப்போ அந்த என்னது, ஆவி ஆத்மா என்ன சுத்திக்கிட்டே இருக்கும், இவர் என்ன ஃபுல்லா சாவல அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சான் யூதர் மத்தியில். இயேசு பார்த்தாரு, நீ உன் நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும், 3 நாள் தானே இருக்கிற, 4 நாள் ஆச்சு, இப்போ விசுவாசிக்கிற செத்து பணமாக மாறிட்டானே. இயேசு 4 நாள் கழிச்சு வராரு. ஹல்லேலூயா. அவன் செத்து 4 நாள் ஆயிட்டு, நாரி போகிற நிலைமை வந்துச்சு, டீகம்போஸ் ஆயிடுச்சு பாடி.
ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இயேசு வராரு. இயேசு வந்து சொல்கிறார், உரத்த சத்தமாய் சொன்னார், வெளியே வா என்று சொன்னான். மரித்தவன் வெளியே வந்தான். 14 வசனம். ஹல்லேலூயா. 44 வசனம். மரித்தவன் வெளியே வந்தான். 11:44. பாருங்க, மரித்தவன் வெளியே வந்தான், உயிர் பெற்று வந்தான். பவர் ஓவர் டெத். இயேசுவுக்கு மரணத்தின் மேல் வல்லமை இருக்கிறது. இது எது என்று சொன்னால், எல்லா மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புவார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார் என்பது அர்த்தமல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில சிம்பாலிக்கா என்னன்னா, முடிந்து போன காரியங்களுக்கு கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். நம்பிக்கையற்ற காரியத்தில் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறவர். நம்பிக்கை அற்று போயிற்று. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் அங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போகிறார். எல்லாம் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது. அங்கே வேதம் சொல்கிறது 11 வசனத்தில், நம்பிக்கை அற்று போயிற்று. hopeless situation, there was no hope at all. நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் hope is lost என்று போட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் நம்பிக்கையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, ஒரு காரியம் முடிந்தது என்று நினைக்கலாம், பட்டு போயிடுச்சு நினைக்கலாம், பட்டு போனதை துளிர்க்க செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. செத்து போன அந்த கற்பத்தை ஆண்டவர் உயிர் பெற வைச்சார். சாராளுக்கு சத்து போன சரீரத்திலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். 100 வயதிலே 90 வயதிலே அவர்கள் பிள்ளை பேரு பாக்கியத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களை குறித்த, வேலையை குறித்த, பிஸ்னஸை குறித்த, இல்லாவிட்டால் பிள்ளைகளை குறித்த உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஹோப்பு தருகிறவர். ஹல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுத்தின சம்பவம் என்ன சொல்கிறது? என் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவன் மரித்த காரியத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். வாட் இஸ் டெட் அண்ட் பரீட், முடிந்து போயிற்று என்ற காரியத்திலும் கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை தரக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, அவரும் உயிரோடு எழுந்தவர். இதே அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். God is a God of life and resurrection. Hallelujah. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிந்த காரியத்திலே ஒரு ஆரம்பத்தை ஆண்டு வைப்பார். மனுஷர்கள் புல் ஸ்டாப் வச்சிருக்கலாம், ஆண்டவர் அதை கமாவா மாற்றி விட்டுருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். God will turn the question marks into exclamatory marks. God will turn the full stops into commas. முடிஞ்சிச்சா? இல்லப்பா, கமா பட்டு தொடர்ந்து போ என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அப்போ அதை பாருங்க, அந்த 7 காரியமும் சொல்லப்பட்டது நோக்கம், என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி லிட்ரலாக அந்த காரியம் நடப்பணும் அல்ல, ஆனால் சொல்லப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. தரத்தை உயர்த்துகிறவர், தூரத்தின் மேலும் வல்லமை உள்ளவர், நேரத்தின் மேல் வல்லமை உள்ளவர், அளவு எண்ணிக்கையின் மேல் வல்லமை உள்ளவர், வியாதியின் மேல் வல்லமை உள்ளவர், இயற்கை சூழ்நிலைகள் மேல் வல்லமை உள்ளவர், மரணத்தின் மேலும் வல்லமை உள்ளவர். இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷத்தில் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது. இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நான் தெளிவாக சாயங்காலத்தில் பேசலான்னு இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது, நம்மகிட்ட எதிர்பார்க்க இருக்கிறது. அதில் 2 மாத்திரங்க சொல்கிறேன். முதலாவதாக விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. விசுவாச கண்களில் நடக்கணும். தரிசித்து நடக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 5:8, நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கணும். நமக்குள்ளாக இருக்கிற இயேசு பெரியவர். சூழ்நிலை இருக்க தான் செய்யும், ஆனால் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், 1 கொரிந்தியர் நினைக்கிறேன் பாருங்க, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே லாசருடைய சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 40ஆம் வசனத்தில் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. if you believe, நீங்கள் விசுவாசித்தால் சொன்ன அத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. அங்கே அந்த மனுஷன், ராஜாவுடைய மனுஷன் என்ன செய்கிறான்? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு போகிறான்.
அவனுடைய எந்த தயக்கமும் இல்லை. he took Jesus at his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவன் அப்படியே நம்பி போகிறான். அற்புதம் பெறுகிறது பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், கீழ்ப்படிதல். முதலாவது இயேசு செய்த அற்புதத்தில் கீழ்ப்படிதலை பார்க்குறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதான் மரியாள் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, அவர் என்ன சொன்னார்? தண்ணீர் ஜாடியை தண்ணீரால் என்ன பண்ணாங்க? நிரப்புங்கன்னு சொன்னார். பாருங்கள், அவங்க அரைக்குறையாக நிரப்பலை, டு த பிரிம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது முழுசாக நிரப்புனாங்க, நிரம்பி வழிகிற அளவுக்கு நிரப்புனாங்களாம். ஏனோ தானவானி கீழ்ப்படியக்கூடாது, கீழ்ப்படைஞ்சால் பூர்ணமாக கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. டு த பிரிம் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நம்மளா நினைப்போம், தண்ணி தான் நிரப்ப சொன்னீர், நிரப்பிட்டா போ அப்படின்னு. அவங்களுக்கு என்ன செய்யப்படும் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுறாரு? நிரப்ப சொல்கிறாரு. அந்த தேவை திராட்சை ரசம், ஆனால் இவர் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு. அதில் ஒரு பூர்ணமான நிறைத்து நிரப்பினார்கள். அது மாத்திரமல்ல, இட் வாஸ் போத் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் அண்ட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். உடனே கீழ்ப்படுகிறாங்க. 4 பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்ல கீழ்ப்படியலை, சொன்ன உடனே கீழ்ப்படுகிறாங்க, நிரப்பி. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நம்பி கொடுங்கிறாரு. கொடுக்குறாங்க, விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு கொடுக்குறாங்க. கத்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஆண்டவர் சேரையை உண்டாக்கி பூசி சொல்கிறாரு, சீலவாங்க குளத்தில் கழுவுப்பாங்கிறாரு. என்ன ஆண்டவரை, நீங்கள் அப்படியே தொட்டு சுகமாக்குன்னு பார்த்தா குளத்தில் போய் கழுவ சொல்கிறீங்க. கழுவ நான் போய் சுகமடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், இது யோவானில் மாத்திரம், இன்னும் நிறையா இருக்குது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறதை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவரை என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க சொல்லுங்கள் ஆண்டவரை, செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கத்த தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த 5:2 பார்க்கும்போது இருக்கிறதை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்பொழுது நம்முடைய ஞானம், பலன், அறிவு, அனுபவங்கள், படிப்பு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கையில் கொடுக்கும்போது, ஆண்டவரை உம்முடைய கரத்திலே கொடுக்குறேன், நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. அந்த சிறு பையன் கொடுத்தான். ஹல்லேலூயா. தனக்கென்று வைத்துக்கொள்ளவில்லை, கொடுத்தான். கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றினார். அவனும் நிறையா சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 5 அப்பம் தான் கொண்டு வந்தான், 10 அப்பமாக சாப்பிட்ருப்பாங்க. ஹல்லேலூயா. கொடுத்ததுக்கு போக நின்று சேர்த்து சாப்பிடணும்னே. பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். இப்போ கிவ் வாட் யூ ஹேவ், ஒபே, ஹேவ் ஃபெய்த். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா.